உங்க வீட்டு பெண் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து உங்களுக்கு ஏதேனும் கவலை இருக்கிறதா? அவங்களுடைய உயர்கல்வி மற்றும் திருமண செலவுகளுக்கு பணம் எங்கே என்று யோசிக்கிறீங்களா? கவலையை விடுங்க. தமிழக அரசின் முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் உங்களுடைய மகள்களின் எதிர்காலத்துக்கு ஒரு மிகப்பெரிய அரணாக விளங்க போகுது. தற்போது 2026-27 நிதியாண்டுக்கான புதிய விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் சுகபுத்ரா அதிரடியான அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டிருக்காங்க. இந்த திட்டத்தின் கீழ் உங்கள் வீட்டு தேவதைகளின் பெயரில் அரசாங்கமே ஒரு மிகப்பெரிய தொகையை வங்கியில வைப்பு தொகையாக செலுத்தும். ஒரு குடும்பத்துல ஒரே ஒரு பெண் குழந்தை மட்டும் இருந்தா அந்த குழந்தையின் பெயர்ல 50,000 ரூபாய் டெபாசிட் செய்யப்படும். ஒருவேளை 2 பெண் குழந்தைங்க இருந்தா ஒரு குழந்தைக்கு தலா 25,000 ரூபாய் வீதம் மொத்தம் 50,000 ரூபாயை பிரிச்சு வழங்கப்படும். சில சிறப்பு நேர்வுகளில் 3 பெண் குழந்தைகள் இருந்தால் ஒரு குழந்தைக்கு தலா 25,000 வீதம் மொத்தம் 75,000 ரூபாய் வரை அரசாங்கம் முதலீடு செய்யும். இந்த தொகையானது அந்த குழந்தைகளுக்கு 18 வயது நிறைவடையும் போது வட்டியுடன் சேர்த்து ஒரு மிகப்பெரிய தொகையாக திரும்ப கிடைக்கும். ஆனா இங்கே ஒரு முக்கியமான நிபந்தனை இருக்கிறது. அந்த பெண் குழந்தை 10ஆம் வகுப்பு தேர்வு எழுதியிருக்க வேண்டும். அப்போதுதான் அந்த முதிர்வு தொகையை பெற முடியும். இந்த திட்டத்தில் சேர விரும்புவோர் சில தகுதிகளை பெற்றிருக்க வேண்டும். குடும்பத்தின் ஆண்டு வருமானம் 1,20,000 ரூபாய்க்கு மிகாமல் இருக்க வேண்டும். குடும்பத்தில் ஆண் வாரிசு இருக்கக்கூடாது மற்றும் பெற்றோர் குடும்ப கட்டுப்பாடு செய்திருக்க வேண்டும். விண்ணப்பிக்க விரும்புவோர் உங்கள் அருகாமையில் உள்ள அரசு அங்கீகாரம் பெற்ற சேவை மையங்களுக்கு சென்று ஆன்லைன் மூலம் விண்ணப்பிக்கலாம். பிறப்பு சான்றிதழ், பெற்றோர் வயது சான்றிதழ், வருமான சான்றிதழ் மற்றும் குடும்ப கட்டுப்பாடு சான்றிதழ் போன்ற ஆவணங்களை சரியாக இணைக்க வேண்டும். மாவட்ட ஆட்சியர் விடுத்துள்ள முக்கியமான எச்சரிக்கை என்னவென்றால், இந்த திட்டத்திற்காக எந்த ஒரு இடைத்தரகர்களையும் நம்பி ஏமாற வேண்டாம் என்பதுதான். அரசு வழங்கும் இந்த அரிய வாய்ப்பை பயன்படுத்தி உங்கள் பெண் குழந்தைகளின் வாழ்வை ஒளிமயமாக்குங்கள்.